அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அதை அவங்க பேசுறாங்க. அதாவது யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. உண்மையிலே நம்ம என்ன பொறுப்பு வகிக்கிறோம் அப்படின்னு அவங்களே இன்னும் உணரல. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன அமைச்சர்? நீங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். நீங்க பள்ளிக்கூடத்தில் போய் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கிட்ட இது கேள்வி கேட்டுருக்கீங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? சரி, கேட்டீங்க. இப்போ நம்ம கூட யதார்த்தமா ஒரு வீட்டுக்கே போறோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னடா படிக்கிறேன்றோம். படிக்கும் போது 2-3 கேள்வி கேட்குறோம். நமக்கு தெரிஞ்சுன்னா அது இயல்புன்னு வச்சுக்கோங்க. அதையே வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டீங்க. நீங்கள் தான் வெளியிட்டிருக்கீங்க. அப்போ இது என்ன இது? அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டு எப்படி மக்களை ஏமாத்தினீங்களா? இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் போட்டு ஏமாத்திட்டு தான் இருக்கீங்க. இப்போ இது சம்மந்தமாக இன்னொரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. யார்? ராஜ்மோகன் கிட்டே. அவர் ராஜ்மோகன் தானே? அவருன்னா இல்லை, அவங்க அக்கா ஸ்தானத்தில் கேட்டாங்களாம். நான் கேட்குறேன், நீங்கள் போய் இதே அக்கா அண்ணன் ஸ்தானத்தில் நின்று விஜய் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் என்ன ப்ரெஸ் மீட் எல்லாம் பார்க்க சந்திக்காமல் ஓடுறீங்க? சந்திங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கரூரில் சம்பவம் நடந்த பிறகு ஏனை விட்டு ஓடி வந்துட்டீங்க? அங்கேயே நின்று நீங்கள் சினிமா பாணியில் சீல் போட்டு ஏதாவது ஒரு தீர்வு கண்டிருக்கலாமே இப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் ஃபெயிலியர் அரசு. கழுதைக்கு பேர் சிங்கம்னு வச்சுட்டோம். எப்படிங்க? கழுதை தான், சிங்கம் தான். இப்போ ஆதி திராவிட துறையை சமூக நலத்துறைன்னு மாற்றிட்டா அது பட்டியலின மக்களுக்கு மகுடமாக கிடைச்சிடும். இதெல்லாம் பித்தலாட்ட அரசியலாக தான் பார்க்குறேன் நான். புரியுதுங்களா? இன்னும் சில பேர் சொல்லி சுற்றுறான் இதுதான் சமூக நீதி அரசு. என்னடான்னா 8 பேர் தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அந்த 8 பேரில் 6 பேர் கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? அப்போ எல்லாமே அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. கேட்டால் அது சமூக நீதி அரசு. 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. எந்த ஆட்சியில் இப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பெருமை பேசுகிறாங்க. அந்த 8 பேரில் 6 பேர் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்னுவாங்கல்ல, அதாவது பேர் அவங்க சாதாரண பேராக இருக்கும். நம்ம அர்ஜுன் சம்பத்து கூட அடிக்கடி போராட்டி இருக்காரு பாருங்க. அதுக்காக கிறிஸ்தவர்கள். இதை பற்றி விவாதம் பண்ண சொல்லுங்க யாருன்னா. டோட்டலி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக நீதி, அதாவது ஆதி திராவிட நலத்துறையாக இருக்கட்டும், சமூக நீதி நலத்துறையாக இருக்கட்டும், ஏன் தலித் நலத்துறைன்னு வச்சாவே என்னன்றேன். அப்போ நீங்களே இழிவாக ஏன் பார்க்குறீங்க? அது அந்த வார்த்தையை தலித் என்ற வார்த்தையோ பறையர் என்ற வார்த்தையோ ஏன் நீங்கள் இழிவாக பார்க்குறீங்க? எனக்கு புரியலையே. சமூக நீதித்துறைன்னு வச்சா தலித் என்ற அடையாளம் மறைஞ்சிடுமா? எப்போ அந்த மக்கள் அந்த ஸ்தானத்துக்கு வராங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மறையும். அது வேறு விஷயம். புரியுதுங்களா? இப்படி பேரை மாற்றதுனால மறைஞ்சிட்டாரு. நீங்கள் ஆட்சிக்கு தாவேக ஆட்சிக்கு 8வது ஆணவ படுகொலை நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காரு? தாவேகாவை எதிர்த்து இதே அவர் ஒரு அமைச்சரவையில் பங்கு பெறாமல், இதே வன்னியரசு அமைச்சரவை பங்கு பெறாமல் இருந்திருந்தா இந்த 8 ஆணவ படுகொலைக்கு குயாமுயான்னு கத்திருப்பாங்க, செஞ்சிருப்பாங்கல்ல இல்லையா? அப்போ திமுக ஆட்சியில் நடந்த ஆணவ படுகொலைக்கும் திமுக ஆட்சியில் குடிநீரில் மலத்தை கலந்த விஷயத்துக்கு எப்படி பதுங்கினீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் சமூக மக்களுக்கு எதிராகவே நீங்கள் போராடாமல் இருக்கீங்க, எதிராக தான் செயல்பட்டு இருக்கீங்க. அதனால் சமூக நீதித்துறையோ சமூக நலத்துறையோ ஆதி திராவிட நலத்துறையோ ஒன்றே ஆக போதில்லை பேரை மாற்றதுனால.